வணக்கம். வணக்கம் ஃபாதர். காலை வணக்கம். சத்தமா சொல்லுறீங்க, சாப்பிட்டு வந்தீங்க போல இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? போன முறை வழிபாட்டுக்கு பிறகு இன்னும் ஆண்டவருடைய வல்லமை பெற்று உற்சாகமே இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியுது. இல்லாட்டி நீங்கள் இங்கே வரமாட்டீங்க தேடிக்கொண்டு, இல்லையா? ஏனென்றால் பேதுரு சொன்னார் இல்லையா, இயேசுனாருக்கு என்ன சொன்னார்? நீங்களும் என்னை விட்டு போய்விடுவீர்களா? நீங்களும் என்னை விட்டு போய்விடுவீர்களா? பேதுரு என்ன சொன்னார்? யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது. அதுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள்டையும் கேட்கிறார், ஆனால் நாங்களும் அதை தான் சொல்லுறோம், இல்லை உம்மிட்டத்தான் வாரோம், உம்மிட்டத்தான் எல்லாம் இருக்கு. வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே இருக்கின்றது. அந்த வார்த்தை தான் எங்களுக்கு வாழ்வுக்கு ஊற்றாக இருக்கின்றது, எங்களுக்கு வாழ்வாய் இருக்கின்றது, எங்களது வாழ்வின் நிறைவாகவும் இருக்கும். ஏனென்றால் வாக்கு அன்றும் இன்றும் நாளையும் எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தை, அழியாத வார்த்தை. அதனால்தான் உம்மிடம்தான் முடிவில்லாத வாழ்வு இருக்குன்னு சொல்லி வந்திருக்கிறோம். இன்றைக்கு திருமணமாகவார்கள் யார் என்று பார்ப்போம். கை வீழ்த்துங்க. திருமணமானவர்கள் தனியாக வந்திருந்தாலும் பரவாயில்ல. திருமணம் ஆகாத நிலையில் இருக்கிறவங்க, இல்லையா? அங்கேயே ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கு, 2 3 சரி பரவாயில்ல. இன்றைக்கு எங்களுடைய இந்த தியானத்துடைய கருப்பொருளாய் இருப்பது குடும்பம், பிள்ளைகளுடைய சம்பந்தமான விடயங்கள் என்று சொல்லி ஃபாதர் சொன்னார். குடும்பத்தை பற்றி இன்றைக்கு உங்களோட சில விஷயங்களை கதைக்க சொன்னார். குடும்பங்களை பற்றி, அதில் நாங்கள் எவ்விதமான குடும்பம், எங்களை குடும்பம் என்று சொல்லுறோம் இல்லையா? அதுக்கு முதல் ஒரு சொல்லு போடுவோம். என்ன சொல்லு போடுவோம்? கிறிஸ்தவ குடும்பங்கள். நாங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கிறோம். அப்ப கிறிஸ்து தான் அங்கு எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே மையமாக இருக்கின்ற ஒருவர். அவரிலேயே தான் நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்வை தொடங்கி இருக்கின்றோம். அவரிலேயே தான் எங்களுடைய குடும்ப வாழ்வை வாழ்கின்றோம். அவரிலேயே தான் நாங்கள் குடும்ப வாழ்வை நித்தியத்திலேயும் நிறைவு செய்வோம், இல்லையா? ஆகவே இந்த கிறிஸ்துவுடைய பிரசன்னம் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கின்றது என்பதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். நான் அருட்சகோதரி கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருந்து வளர்ந்து இப்பொழுது ஒரு அர்ப்பண நிலையிலே முழு நேரம் கடவுளுடைய பணியாளராக இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே பிறந்து வளர்ந்து உங்களுடைய கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள விழுமியங்களை உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்கென்ற ஒரு குடும்பத்தை அமைத்து நீங்கள் அந்த குடும்பத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், குடும்ப வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது சில பேருக்கு 5-10 வருடமாக இருக்கலாம், சிலர் 30-40 வருடமாக இருக்கலாம். என்றாலும் அந்த அருள் அங்கே இருக்கின்றது. கிறிஸ்துவிலே தான் அது ஆரம்பமாகின்றது. அதனால்தான் கிறிஸ்துவில் கட்டப்பட்ட கட்டிடம் போல ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் இருக்க வேண்டும் என்று திருச்சபை கற்பிக்கின்றது. கிறிஸ்தவ குடும்பத்துக்கு முக்கியமாயிருப்பது என்ன? நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவ வாழ்வை போல
கிறிஸ்தவ குடும்ப வாழ்வும் ஒரு அழைப்பு. குருக்கள், துறவிகள் அழைத்தல் பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இறை அழைத்தல் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. அதே போலத்தான் இறைவன் கிறிஸ்துவிலே உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார், கூப்பிட்டிருக்கிறார். அது நீங்கள் பல மாதிரி அந்த அழைப்பை உணர்ந்திருக்கலாம். சிலர் ஒருவரை விரும்பி பல ஆண்டுகள் சென்று திருமணமாக இருக்கலாம், அல்லது ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமாக இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர் வழியாக, உறவுகள் வழியாக தொடர்புகள் வந்து அந்த திருமணம் நடைபெற்றிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த அழைப்பை நீங்கள் உயிர்த்துணர்ந்திருக்கின்றீர்கள், அதை பற்றி ஆராய்ந்திருக்கிறீர்கள், அலசி பார்த்திருக்கிறீர்கள். இந்த அழைப்பை நான் வாழ முடியுமா, இந்த ஆளோடு வாழ முடியுமா? அதான் முக்கியமானது இல்லையா? இந்த ஆளோடு வாழ முடியும். அந்த ஆளுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போம், அவருடைய குணாதிசயங்களை பார்ப்போம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உறவுகள் எப்படி இருக்கும், அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, இதெல்லாம் பார்த்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். இந்த தீர்மானங்கள் எடுப்பதற்கும் நாங்கள் ஒரு காரியம் செய்திருப்போம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம், என்ன செய்தீங்கன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். பலர்கிட்ட கதைச்சிருப்பீங்க, எல்லாம் விசாரிச்சிருப்பீங்க, பழகி பார்த்துருப்பீங்க. அதை விட என்ன செய்திருப்பீங்க? முக்கியமானது ஜெபம் செய்திருப்பீர்கள், கட்டாயம் இல்லையா? கடவுளிடமா வழிகாட்ட சொல்லி இருப்பீங்க, தூயாமையாரிடம் வேண்டி இருப்பீங்க. எனக்கு இந்த தீர்மானம் எடுப்பதற்கு உதவி செய்யும். குழப்பமாக அங்கால ஒரு பக்கம் அம்மா அப்பா, இங்கால இன்னொரு பக்கம் வேற ஆக்கள். என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் எப்படி இருக்கிறேனே, இதுக்குள்ள நான் இந்த தீர்மானம் எடுத்து, இது முக்கியமான ஒரு தீர்மானம். ஒரு வருஷத்துக்கு எடுக்கிற தீர்மானம் இல்லை, 2 வருஷத்துக்கு எடுக்கிற தீர்மானம் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு எடுக்கிற தீர்மானம் இல்லை இந்த காலத்தை போல. ஆனால் இது மட்டும் சாகு மட்டும் நித்தியத்துக்கும் உள்ள தீர்மானம் இல்லையா? ஒரு குரு, ஒரு துறவி அந்த தீர்மானம் எடுப்பது போல அவர்களுக்கு காலம் இருக்கின்றது, இறுதியாக தீர்மானம் எடுப்பார்கள். சாகு மட்டும் நான் இதுதான். நீங்கள் தீர்மானம் எடுத்து அதே நிலையில போறீர்கள். இதுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. பலரை சந்தித்து, பலரோடு பழகி, பலரை விசாரித்து ஒருவரை நாங்கள் தெரிந்தெடுக்கின்றோம் என்றால் அதற்கு உதவி செய்வது யாரு? கடவுள். இன்றைக்கு நீங்கள் திருமணமாகி சிலர் தம்பதியராக வந்திருக்கிறீர்கள், சிலர் தனியாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த குடும்ப வாழ்வு கடவுள் ஏற்படுத்தி தந்த ஒரு முக்கியமான அழைப்பாக இருக்கு. முக்கியமான அழைப்பு. அது அழைப்பு எங்க நாங்க பார்க்கிறோம் சொல்லுங்க? பைபிள்ல தெரியும் உங்களுக்கு. பைபிள்ல முதலாவது புத்தகம் எது? தொடக்க நூல். அதுல சொல்லி இருக்கு இல்லையா? என்ன சொல்லி இருக்கு? 6ஆம் நாள் என்ன செய்தார் கடவுள்? ஆணையும் பெண்ணையும் தம் சாயலாலும் உருவிலும் படைத்தார். அப்ப அந்த செய்தி வழியாக சொல்லுவது என்ன? கடவுளுடைய திட்டம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தம்முடைய வாழ்விலே ஒன்றாக பங்கு பெற வேண்டும், ஒன்றாக இணைந்து பங்கு பெற வேண்டும். அதனால் சொல்லப்படுகின்றது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆணு பெண்ணுமாக படைத்து அவர்களை உருவாக்கினார், ஒரு குடும்பமாக ஏற்படுத்தினார். அதுதான் ஆரம்பம். ஆகவே கடவுள் அந்த குடும்பத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு தந்திருக்கின்றபடியால நாங்கள் எங்களுடைய திருமண வாழ்வும் அதே விதமான ஒரு அழைப்பை பெற்றதாகத்தான் இருக்கிறது.
இறைவனில தான் அது ஆரம்பமாகி எங்களுக்குள்ளேயும் அதே இறைவன் எங்களுக்கு இந்த குடும்ப வாழ்வை முன்னெடுக்கின்றார். 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒன்று. 2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் சொல்லுங்க பாப்போம். கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? ஆணை எப்படி படைச்சார்? எப்படி படைச்சார்? என்று ஊதி ஞாபகம் இருக்கா? மண்ணால் உருவத்தை ஏற்படுத்துகிறார். அதனால்தான் நாங்கள் விபூதி புதன் என்று சொல்லுகிறோம். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவா என்பதை நினைவில் கொள்ளு. அவ்வாறு மண்ணால் உருவாக்கி போட்டவர் என்ன செய்கிறார்? அந்த உருவத்திற்குள்ளே அந்த நாசியிலே தம்முடைய உயிர் மூச்சை ஊதினார் சொல்லப்படுகிறது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் உயிர் மூச்சை ஊதினார் என்றால் இறைவன் தம்முடைய வாழ்வை அந்த உருவத்துக்கு கொடுக்கிறார். உயிர் பெற்றான். அவன் என்ன செய்கிறான்? உயிர் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை இறைவனுடைய வாழ்வில் இருந்து பெறுகின்ற ஒரு பங்கு பெறுகின்றவராக இருக்கின்றார். இப்படி மனிதனை உருவாக்கிட்டு ஏனைய படைப்புகள் எல்லாம் உருவாக்கி மனிதன் கொண்டு வாரார். கடவுள் இந்த மனிதனிடம் கொண்டு வாரார். தாம் உருவாக்கின மனிதனிட்ட என்ன நடக்குது? மனிதன் பார்க்கிறான், தனக்கு இணையான யாரும் அங்கு இல்லை, இணையாக யாருமே இல்லை. அதனால கடவுள் தீர்மானிக்கிறார், இவருக்கு ஒரு துணை ஏற்படுத்த வேண்டும். இவர் தனியாக இருப்பது நல்லதன்று. சரி, எங்களை பற்றி நீங்க யோசிக்காதீங்க, அது வேற விஷயம். சரியா? தனியாக இருப்பது நல்லதல்ல. அப்ப என்ன செய்தார் கடவுள்? கடவுள் அந்த நேரம் எப்படி வருகிறார்? முதல் ஒரு குயவனாய் இருந்தார், மண்ணால செய்கிறார், உயிர் மூச்சு கொடுக்கிறார். இப்ப எப்படி வாரார்? ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனா, முறிவு எலும்பு சத்திர சிகிச்சை செய்கிறவராக மாறுகிறார். அதுக்கு முதல்ல என்ன செய்யறார்? ஆபரேஷனுக்கு முதல் என்ன செய்வாங்க? மயக்குவாங்க இல்லையா? ஒரு தூக்கத்துக்குள்ள போடுவாங்க. அதே போலதான் கடவுளும் செய்தார். தூங்க வைக்கிறார். சும்மா விழாவை எடுக்கல, தூங்க வச்சார். தூங்க வச்சுட்டு என்ன செய்யறார்? விழாவில் போய் எடுத்தார். எடுத்து அந்த விழாவிலே இருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஒரு பெண்ணை உருவாக்கிட்டு கூட்டி கொண்டு வாரார். இந்தா உனக்கு ஒரு ஆளை நான் உருவாக்கி தாரன். ஆதாம் பார்த்தவுடன் அவர் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். ஏன்? என்னுடைய எலும்பும் எலும்பின் எலும்பும் என்னுடைய சதையின் சதையுமாக இவள் இருக்கிறாள், கடவுள் எனக்கு ஒரு துணையாளரை தந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இவ்வாறு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்கிறார்கள், துணையாக. திருமணம் அங்கு பழைய ஏற்பாட்டு இன்னொரு மரபிலே வந்த ஒரு படைப்பு பற்றிய உள்ள அறிக்கை அதிலே சொல்லப்படுகிறது தான். ஆகவே முதல் கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட 2 பேரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும். இங்கு ஆணுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த பெண் இவருக்கு துணையாக இருக்கின்றார் என்றும் இருவரும் ஓருடலாய் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே கடவுள் இந்த திருமணத்தை விரும்பினார். கடவுள் திருமணத்தை தனியாய் இருப்பது நல்லது அன்று. இன்னும் ஒரு நீங்க கேட்கலாம், ஆம்பளை ஆணு தானே முதல் படைச்சது, என்னில இருந்தானே பொம்பளை வந்தது, அப்ப என்னில தானே தங்கி இருக்கணும் சொல்லி. அப்படியா? எனக்கு தான் முழு உரிமையும் இருக்கு, எந்த எலும்பு தான் அங்க இருக்கு. ஆனால் கடவுளுடைய திட்டத்தில் அது அல்ல. அவருடைய திட்டத்திலே இந்த எலும்பிலே இருந்து செய்வது சமநிலையை காட்டுகின்றது. சமநிலையிலே இருக்கிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இறைவன் முன்னால் சமநிலையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும்
மதிப்பு இருக்கின்றது, மாண்பு இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. அதிலே வாழுகின்ற ஒரு தன்மையை தான் அவர் அங்க வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆணும் பெண்ணும் இணைந்து கடவுளுடைய இந்த ஏற்பாட்டிலே, திட்டத்திலே ஒரு குடும்பத்தை அவர் அமைத்து கொடுத்தார். இவ்வாறு குடும்பத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற விளைவாக திருச்சபை என்ன சொல்லி தருகின்றது? உயிர் மூச்சை பெற்றவனும் விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பெண்ணும் இறைவனுடைய அன்பிலே பங்கு பெற விசேஷமாக அவர் தெரிவு செய்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் அதைத்தான் பார்க்கிறோம். நான் பிறகு ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் பழைய ஏற்பாட்டில் இருந்து. பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த திருமணத்தை பற்றியுள்ள பகுதிகள் ஏராளமாக இருக்கும். குடும்ப வாழ்வை பற்றி சீராக்குடைய ஞான நூலில், நீதிமொழிகளில், தோபித்து நூலில், ரூத்துடைய வாழ்க்கையில், பல பல வாழ்க்கைகள், குடும்ப வாழ்க்கைகளை பற்றி பல அறிவுரைகள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது நீங்கள் வேணுமென்ற போய் வாசிச்சு பாருங்கள். சீராக்குடைய நூல், சீராக்கின் ஞானம், நீதிமொழிகள், நீதிமொழிகள், மற்றது என்ன சொன்னால் ரூத்துடைய புத்தகம், தோபித்துடைய அந்த கதைகள், இதெல்லாம் குடும்பத்தை பற்றி மையமாக கொண்டதாக இருக்கும். இறைவனுக்கு இந்த குடும்ப வாழ்வு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்றாலும் பாந்தவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையைத்தான் கடவுள் தாம் தெரிந்தெடுத்திருக்கின்ற மக்களோடு இருக்கின்ற அன்புறவுக்கு உதாரணமாக காட்டுகிறார். இஸ்ராயல் மக்களோடு கடவுள் என்ன செய்தார்? ஒரு உடன்படிக்கை செய்தார் இல்லையா? இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து செங்கடலை கடக்க வச்சு கூட்டிக் கொண்டு வந்து சீனாய் மலையில 10 கற்பனை கொடுத்து மோசே வழியாக இறைவன் மக்களை தன்னுடைய மக்களாக ஏற்று ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். நீங்கள் இந்த கட்டளைகளை கடைபிடித்தால் என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் பிள்ளைகள். இதுதான் அந்த ஒப்பந்தம். அதனால் அவர்கள் மீறி போகின்ற பொழுது எல்லாமே நடைபெற்றது. கடவுள் உதாரணங்களை கொண்டு வருகிறார். உதாரணங்களை கொண்டு வந்தவர் படிப்பிக்கிறார். என்ன? திருமண வாழ்விலே இருக்கின்ற கணவன் மனைவியிட இருக்கின்ற அந்த அன்புறவை ஒரு உதாரணமாக காட்டி தாம் தெரிந்தெடுத்த இஸ்ராயல் மக்களோடு தனக்குள்ள அந்த உறவை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார். ஓசே இறைவாக்கினருடைய நூலில் அது காணப்படுகிறது. பழைய ஏற்பாடு முழுவதிலேயும் இந்த ஓசே இறைவாக்கினருடைய நூலில் மட்டும்தான் விசேஷமாக திருமண வாழ்வை கடவுளுடைய ஒப்பந்தத்துக்கு ஒப்பிடுகின்றார். அந்த ஓசே இறைவாக்கினருடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சுருக்கமாக சொல்றேன். எப்படி என்றா, ஓசே இறைவாக்கினரை கடவுள் அனுப்புறார். கூப்பிடு, நீ போய் ஒரு பெண்ணை திருமணம் செய். அந்த பெண் எப்படியான பெண்ணா இருக்க வேணும்? விபச்சாரியா இருக்க வேணும். சொல்லுவீங்க யாரும் போய் கல்யாணம் படிக்கன்னு. கடவுள் சொன்னார், போ ஒரு விபச்சாரியை திருமணம் செய். அவர் போய் திருமணம் முடிக்கிறார், கூட்டிக் கொண்டு வரார். அவர் தம்முடைய அன்பு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் அந்த அந்த பெண்ணுடைய விபச்சாரத்துக்குரிய அந்த இயல்பு மாற இல்லை. அவள் வேறு ஆண்கள்கிட்ட போறாள். அப்படி போகும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். அதுக்கு பிறகு திரும்ப கூட்டிக் கொண்டு வருகிறார். உன்னுடைய இந்த வாழ்க்கை, உன்னுடைய திருமண வாழ்க்கை நான் தெரிந்தெடுத்த இந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்க, ஒரு செய்தியாக இருக்கட்டும் என்று சொன்னார். எதுவாக இருக்க வேணும்? ஒரு செய்தி. நீ விபச்சாரியை முடிப்பது, திருமணம் முடிப்பது, நான் இப்படி திரிந்த இனத்தை, ஒரு மக்களை, பிரதவங்களுக்கு பின்னால போன மக்களை, என்னுடைய அன்பிலே இருந்து பிரிந்து போன மக்களை எல்லாரையும் அவருடைய பாவத்தில் இருந்து விடுவித்து மன்னித்து நான் திரும்ப என்னுடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன்.
அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த ஓசை இறைவாக்கினரை ஒரு வாழ்க்கை உதாரணமாக கொடுத்தார். நீ விபசாரியை திருமணம் செய், அவள் பாவம் செய்து கொண்டே இருப்பாள், நீ விடாதே, அவள் திரும்பி வருவாள். இதுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடவுளே இந்த திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த அன்பையும் மதிப்பையும் சமத்துவத்தையும் அவருடைய உரிமைகளையும் இறைவன் ஏற்று மதித்து தாம் மக்களுக்கு எவ்வாறு அன்பு செய்கின்றார் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு உதாரணமாக அங்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே இறைவன் இந்த திருமண வாழ்க்கையை பற்றி, திருமணத்தை பற்றி எவ்விதமான ஒரு உயரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். இப்படியான ஒரு அழைப்பு தான் அந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இயேசு எங்க பிறந்தார்? பெத்லகேம்ல பிறந்தார். எப்படியான இடத்துல பிறந்தார்? மாடத்தோல்வியில பிறந்தார். வேற என்ன? ஏழ்மையிலே பிறந்தார். வேற விஷயங்கள்? இயேசு பெத்லகேமில் பிறந்தார், ஏழ்மையில பிறந்தார், மாட்டுக்கொடிலே பிறந்தார். யாருடைய பிள்ளையாக? குடும்பத்தில் பிள்ளையாக. விளங்குதா? இயேசு ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு பிள்ளையாக பிறக்கிறார். திரு குடும்பம். இயேசு மரி சூசை. நாங்க சின்ன அறிக்கைகளே இப்பயும் எழுதுவாங்க. ஒரு எழுதுறேன் என்று சொன்னால் மேலே பேப்பரில் மேலே என்ன எழுதுவாங்க? ஆங்கிலத்திலும் எழுதுவாங்க அல்லது தமிழ் எழுதுவாங்க. என்ன? JMJ, ஜீசஸ் மேரி ஜோசப். இயேசு மரி சூசை, துணை. இல்லையா? திரு குடும்பத்தின் துணை என்னுடைய வாழ்வில், என்னுடைய குடும்பத்துக்களே இருக்கிறது என்று சொல்லி அவங்களைத்தான் அவர்கள் உதாரணமாக எடுக்கிறோம் நாங்கள். அவன் இயேசு பிறந்ததை இந்த குடும்பத்தில். இயேசுவை பிறக்கிறதுக்கு யாரை கடவுள் முதலில் தெரிந்தெடுத்தார்? ஒரு கன்னி பெண்ணை, மரியாவை. மரியா குடும்பத்திலே வாழ்ந்தவர். அவருக்கு மன ஒப்பந்தமாய் இருந்தவர் யார்? யோசேப்பு. அவர் குடும்பத்திலே வாழ்ந்தவர். திருமுழுக்கு யோவானை கடவுள் விசேஷமாக அழைத்து அனுப்பினார். திருமுழுக்கு யோவான் பிறந்தது சக்கரியா எலிசபெத்துடைய குடும்பத்திலே. சரியா? அந்த இரண்டு குடும்பத்தையும் நான் உங்களுக்கு முன்னிலைப்படுத்தி சொல்லுவது என்னென்றா, இந்த இருவருடைய குடும்பத்திலேயும் இறை பற்று அதிகமாக இருந்தது. கடவுளுடைய நம்பிக்கை நிறைவாக இருந்தது. கடவுளுடைய கட்டளைகளை, நெறிமுறைகளை எல்லாம் பெருமாணிக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுளுக்கு அன்பு செய்து, கடவுளுக்கு பயந்து, அது கடவுள் வாக்களித்த மெஸ்ஸியா வருவார் என்ற எதிர்பார்ப்போடு கடவுள் தம்முடைய திட்டத்தை செய்வார், வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள். ரெண்டு பேருடைய கருத்தரிப்பும் வித்தியாசமாயிருந்தது இல்லையா? இருவருடைய கருத்தரிப்பும் வித்தியாசம். இங்கு ஒரு கன்னி கருத்தாங்கிறால், திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர் வயது முதிர்ந்தவர்களாக, பிள்ளைப்பேறு பாக்கியம் தாண்டி போனவர்களாக இருக்கின்ற நிலையிலேயும் இறைவன் அங்கு ஒரு குழந்தையை பிறக்க செய்தார். இவ்விதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு எங்களுக்கு முன்வைக்கிறார். இறைவனுடைய திட்டத்தின்படி தொடக்க நூலில் இருந்து இறைவாக்கு வழியாக பழைய ஏற்பாட்டு முறையாக வந்து இயேசுவின் வழியாக இறைவன் எங்களுக்கு தருகிறார். என்ன? குடும்ப வாழ்க்கையில் எவ்விதமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையில் எவ்விதமான ஒரு அனுபவம் இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையில் குறைகள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருந்தாலும், குற்றம் சாட்டப்பட்டதாய் இருந்தாலும், நிறைவில்லாமல் இருந்திருந்தாலும்,
விசுவாசத்திலும் கடவுளுடைய நம்பிக்கையிலும் அவர் ஆசீர்வதிப்பார் என்ற எதிர்பார்ப்பிலும் அவர் தருகின்றார் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு முன்னேற வேண்டும் என்று சொல்லுகின்றார். பார்த்தவர்களே, இன்றைய வழிபாட்டிலே சகோதரர் கிஷோர் பாடினோம் இல்லையா? சொன்னார், நீங்கள் கேட்பவை என்ன சொன்னார்? நீங்கள் கேட்பவை கிடைத்து விட்டது என்னன்னு சொல்லுங்க. கிடைக்க முதலே சொல்லிடணும். கிடைக்க முதலே என்ன சொல்லிடணும்? தந்துட்டீர் போறது ஆண்டவரே நன்றி என்று சொல்லி. அதான் முக்கியமானது. இவர்கள் அதே எதிர்பார்ப்போடு இருந்தபடியால் விதமான சூழ்நிலை வந்தாலும் குழந்தை பேறு இல்லாத நிலையிலே அவர்கள் இகழ்ச்சிக்குள்ளானார்கள். பாவத்தினால் தான் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். இங்கால ஒரு கன்னி திருமணமாகாத நிலையிலேயும் கருத்தாங்கே இருக்கின்றார். எவ்விதமான அவமானம் வரப்போகின்றது. தனக்கு மட்டுமில்லை, தன்னுடைய பெற்றோருக்கு. சூசை யோசித்தார். இவ்விதமான சூழ்நிலைகள் எல்லாம் என்ன நடைபெற்ற கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே அங்க பிடிச்சாங்க. தங்களுக்குள்ளே வேலை செய்கிறவரை பற்றி பிடிச்சாங்க. அவ்வளவுதான். உம்முடைய நேரத்திலே நிறைவேற்றும், நீர் இதை செய்ய வேண்டும் என்று மரியாவிடம் கேட்கின்றேன், நான் தருகிறேன். சந்தேகப்பட்டார், குழம்பினார், கேள்வி கேட்டார், தீர்மானம் எடுத்தார். அதே போல தன் பாந்த சகோதர சகோதரிகளை, திருமணமாகாத நிலையிலே நான் என்ன அருள் நிறைந்தவர் என்று சொல்லுகின்றேன். திருமணமாகாமல் எப்படி குழந்தையை பெறப்போகிறீர்? கேள்விகள் வந்தது. அதற்குள்ளே அவர் கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்தவராக உமதுடைய அடிமை என்று தம்மை சரணடைய வைத்தார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையில் இந்த கடவுளிடம் குடும்பமாக சரண் அடைகின்றது முக்கியமான ஒரு செயலாக எங்களுக்கு இருக்க வேண்டாம். தேவைகள் பல இருக்கும், குறைபாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பற்றாக்குறைகள் இருக்கும், சவால்கள், சிக்கல்கள், இகழ்ச்சிகள், அவதூறுகளுக்கு உள்ளாகி இருக்கலாம். ஆனால் கடவுள் எங்களை தம்முடைய வலிமையுள்ள கரத்திலே, தம்முடைய இறக்கையிலே சுமக்கின்றார் என்பதை நாங்கள் ஒருபோதும் கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. அதை மறந்தால்தான் என்ன நடக்கும்? மனித சிந்தையிலே சிந்திக்க தொடங்குவோம், மனித மட்டத்திலே சிந்திக்க தொடங்குவோம், ஆராய்ச்சி செய்ய தொடங்குவோம். ஏன் இது இப்படி வந்தது, ஏன் நடந்தது, யாரால வந்தது, அவங்களிட இருந்தது, அவங்கள்ட்ட குறை சாட்டி கொண்டு ஒவ்வொரு தடவை பார்த்து கொண்டு செய்வோம். பிறகு 7வது கட்டத்தில் எங்கே போவோம்? என்ன? கோழி வெட்ட போவோம், தேசிக்காய் வெட்ட போவோம், இல்லையா? கையில் நூல் கட்ட போவோம். இந்த கட்டானையில இருக்கொண்டு பெரிய இடம், சரியா? கதிரானையில போயிருக்கிறீங்க. நாங்கள் நான் அந்த ரோட்டால தான் வந்தேன். நான் கொழும்புல இருந்து, அதான் எனக்கு தெரியும். அதான் இங்கே இருந்தபடியால் எனக்கு அது தெரியும், இல்லையா? கட்டடி என்று சொல்றது சிங்களத்தில் கட்டடியா, தமிழ்ல என்ன செய்யறது? என்ன சொல்றது? சொல்லுங்க, பயப்படாம. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். மந்திரவாதிட்ட போறது, அது கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தம் அற்றது. நம்பிக்கையில் இருங்க அந்த சகோதர சகோதரிகளை. இது எல்லாத்தையும் விட்டுடுவோம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நான் சொல்றது திருமணத்தில், திருப்பலிப்போது, மறையுறையில் சொல்றது 2 விஷயம். உங்களுடைய வார்த்தைப்பாடு, திருமண வார்த்தைப்பாடு சொன்னீங்க தானே? எத்தனை வருஷத்துக்கு முதல்? வயசான ஐயா எத்தனை வருஷத்துக்கு முதல்? ஒரு 40, சரியா? 40. பார்த்தீங்களா? வேற 25, 30, 35. சரி, திருப்பி சொல்லுங்க பாபம் அந்த ஒப்பந்தத்தை.
சொல்லுகள் ஞாபகம் இருக்கு. சொல்லுகள் ஞாபகம் இருக்கு இல்லையா? பேரை சொல்லி என்ன சொல்ற? முதலாவது வசனம், நான் உன்னை நான் என்னுடைய மனைவியாக கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நடக்குது. எப்படி உறவு இருக்க போகுது? எப்படி அந்த உறவு இருக்கும்? இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாள் முழுவதும் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும். அந்த மறந்துடுவோம் சில வேளை. அன்பைத்தான் தூக்கி வச்சிருப்போம். அன்பைத்தான் தூக்கி வச்சிருப்போம். ரெண்டும் சமம். அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இப்ப ஞாபகம் இருக்கா? திரும்ப சரி. இந்த வாக்குறுதியை ஒரு ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் சொல்லுகிறார் கிறிஸ்தவ திருமணத்தின் போது. இப்ப கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் அல்லாதவரை திருமணம் முடிக்கிறது அந்த நேரத்தில் சொல்லுவார்கள். இந்த திருமண வார்த்தைப்பாடு முதல் குருவானவர் 3-4 கேள்வி கேட்பார் இல்லையா? என்ன கேள்வி கேட்பார்? நீங்கள் இருவரும் திருமணம் செய்வதற்காக எவ்வித வற்புறுத்தலுமின்றி முழு சுதந்திரத்துடன் வந்திருக்கிறீங்களா? இல்லையா? என்ன சொன்னீங்க? கொஞ்சம் தயக்கமாக தான். ஃபாதர் ஆம், வந்திருக்கிறோம். சரி. உங்களுடைய கிறிஸ்தவ கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்த்து அவர்களை கிறிஸ்தவ கல்வி கொடுக்க தயாராய் இருக்கிறீர்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு எல்லாத்துக்கும் மட்டும் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு ஒப்பந்தம் செய்கிறோம். உடன்படிக்கை ஞாபகம் வருது. இது ஒரு உடன்படிக்கை. கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை. அதனால தான் திருமண உடன்படிக்கையை அங்கு கடவுள் தன்னுடைய அன்புக்கு பிரமாணிக்கத்துக்கு உதாரணமா சொல்றார். இந்த நீங்கள் கொடுக்கிற பதில் ஆம் என்ற பதிலும் திருமண உடன்படிக்கையும் முக்கியமான சடங்கு. திருமணம் நிறைவேற்றுறது யாரு? சொல்லி தந்திருப்பாங்க உங்களுக்கு. திருமுழுக்கு நிறைவேற்றுறது யாரு? குருவானவர். திருமுக வழங்குவது யார்? குருவானவர். உறுதி பூசல் ஆயர். அதே மாதிரி திருமணம் அடிச்சாதனம் வழங்குவது யார்? ஐயோ, நாங்க திருமணம் முடிக்கல. குருவானவர் இந்த திருமண வார்த்தைப்பாட்டின் பொழுது, திருமண சடங்கின் பொழுது முதன்மை சாட்சியாக இருக்கிறார். நான் சாட்சி, முதன்மைய சாட்சி. அதை விட 2 சாட்சி இருக்கு. 3 பேர் சாட்சி சொல்றாங்க. முக்கியமானது அதாலதான் 3 பேர். குருவானவர் முதன்மை சாட்சி. ரெஜிஸ்டர் ஃபார்ம்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? கீழே சாட்சி செய்வோம், அதுக்கு மேலே ஃபாதர் சைன் பண்ணுவார். திருமணம் நிறைவேற்றுவது மணமகனும் மணமகளும் அவங்க தான் நிறைவேற்றுறாங்க. அதான் வித்தியாசமான. சரி, அந்த திருமண வார்த்தைப்பாட்டை, திருமண உடன்படிக்கையை கடவுளுடைய பெயரால குருவானவர் முதன்மை சாட்சியாயிருந்து ஆசீர் வழங்குகிறார். விளங்குதா? தொடக்கத்தில் ஆணையும் பெண்ணையும் படைத்து எல்லாவற்றையும் கொடுத்து பலுகி பெருகி பூவுலகை ஆளுங்கள். பூவில் இறப்ப சொல்ல ஆளுங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு ஆசை வழங்கினார். அந்த ஆசையை தான் குருவானவரும் சொல்லுகிறார். 10 எத்தனை சொல்றது? 16 சரி, வாழையடி வாழையா வாழுங்கன்னு சொல்லி. சரியா? இப்ப வாழை மரங்கள்லாம் வெட்டுறாங்க இல்ல? அப்ப அது மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையெல்லாம் வெட்டுக்கள் நடக்கும்.
அப்ப கடவுள் தான் ஆசீர்வதிக்கிறார். இந்த திருமண ஒப்பந்தம் செய்யறது இந்த நீங்க, அதான் கடவுள் ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த திருமணத்தின் பொழுது இந்த ரெண்டும் கேள்விக்கு பதில் சொன்னீங்கள் ஆம் என்றும், இந்த திருமண உடன்படிக்கையை ஒருவர் ஒருவருக்கு பரிமாறிக்கொண்டதும் நான் சொல்லி தாரது இந்த ஆம் என்ற பதிலும் நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு சொன்ன இந்த உடன்படிக்கையும் கடவுளுக்கு கொடுத்த ஆம் என்ற பதிலாகவும் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியாகவும் இருக்கின்றது. சரி, அதெல்லாம் கோயிலில் நடக்குது. குருவானவர் சாட்சியா இருந்து உங்களை அதை உறுதிப்படுத்துகிறார், உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆகவே திருமண சடங்கின் பொழுது இறைவன் பிரசன்னமாக இருந்து, கிறிஸ்து பிரசன்னமாக இருந்து தம்முடைய பிரசன்னத்திலே உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே உங்களுடைய திருமண உடன்படிக்கை வாக்குறுதியும் ஆம் என்ற பதிலும் குருவானவர் வழியாக குருவானவர் முன்னிலையிலே கடவுளுக்கு கொடுத்த நித்தியத்துக்குமான வாக்குறுதி, வாழ்நாள் முழுவதும் என்ற அந்த வாக்குறுதியை நாங்கள் எப்பொழுதுமே மனதிலே கொண்டிருக்க வேண்டும் என்பார்ந்தவர்களே. இவ்வாறு வருகின்ற இந்த உடன்படிக்கையைத்தான் கிறிஸ்து உதாரணமாக சொன்னார் என்று புனித பவுல் எபேசியருக்கு கடிதத்திலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். இயேசுவுடைய அன்பை, இயேசுவுடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் ஒன்றுமே எங்களுக்கு அளவிட முடியாத ஒரு அன்பாக இருக்கின்றது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் எபேசியருக்குரிய கடிதத்திலே குறிப்பிடுகின்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வசனங்கள். 5ஆம் அதிகாரம் 21 இருந்து 33. அதை நான் வாசிக்கல, நேரம் போகும், நீங்க வாசிச்சு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அதுல வரும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இயேசுடைய அன்பை, இயேசு மனுக்குலத்தின் மீது கொண்டிருக்கின்ற அன்பை, குறிப்பாக இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தி சொல்லுகின்ற பொழுது அவருடைய அன்பு, அவருடைய பணிவு, அவருடைய பிரமாணிக்கம், அதற்கு உதாரணமாக சொல்லுவது கிறிஸ்தவ குடும்பத்தை கொண்டு வராங்க பவுல். இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, பணிவு, பொறுமை, மதிப்பு இவையெல்லாம் கிறிஸ்துவுடைய அன்பின் பிரதிபலிப்புகளாக இருக்குது. கிறிஸ்து மனுக்குலத்தின் மீது எங்கள் மீது கொண்ட அன்பை நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதன் மறைபொருள். அதனால்தான் கிறிஸ்துவுடைய அன்பை நாங்கள் எங்கே காண வேண்டும்? முதலாவது எங்களை அனுபவிக்க வேண்டும் குடும்பத்துக்குள்ள. கணவன் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, பிள்ளைகள் பெற்றோரிடையே இருக்கின்ற அந்த அன்பு, மரியாதை, பணிவு, பொறுமை, புரிந்துணர்வு, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், ஆலோசனை, இவையெல்லாம் அங்கே இருக்கும். இதெல்லாத்தையும் நாங்கள் குடும்பத்தில் அனுபவிக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நினைக்க வேண்டியது என்ன? கிறிஸ்துவுடைய அன்பின் பரிமாணங்களாக, கிறிஸ்துவோடைய அன்பின் வெளிப்பாடுகளாக நாங்கள் இவற்றை செய்கிறோம். அதான் கிறிஸ்தவ குடும்பம். எல்லா குடும்பத்திலையும் இது இருக்கும் இல்லையா? எல்லா குடும்பத்திலையும் இது தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்திலே சிறப்பு அம்சம் என்னவென்றால், கடவுளுடைய திருமகன் இயேசு மனிதனாக வந்து எங்களை அன்பு செய்ததை எங்களுடைய குடும்பத்திற்குள்ளே மீண்டும் நாங்கள் அனுபவிக்கிறோம். இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். அதான் அருட்சாதனம். அருட்சாதனம் சொல்லுவது இயேசுடைய பிரசன்னம் அங்கு இருந்தங்களுக்கு அருள் தந்து கொண்டே இருக்கின்றது. திருமண வாழ்வை வாழ்வதற்கு அருள் தந்து கொண்டே இருக்கின்றது. ஆவே அன்பார்ந்தவர்களே, இது கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அன்பின் அடையாளம். ஆவே நிறைய விஷயங்கள் குடும்பத்தை பற்றி கதைக்கலாம் இல்லையா? குடும்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கதைக்கலாம். நிறைய இப்போ உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் இருக்கு. அதற்குள்ளே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையை நாங்கள்
கொண்டு வாழும் பொழுது மற்றதுகளுக்கு பதில் கிடைக்கும். அதனால தான் நான் மற்றதுகளுக்குள்ள போகலை, இல்லையா? மற்றதுகளுக்கு நான் போகாத காரணம் என்ன? அடிப்படையை நாங்கள் மறக்கக்கூடாது. அடிப்படையை நாங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை நினைவுபடுத்தி கொண்டால்தான் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பத்தின் அத்திவாரத்திலே ஊன்றியவர்களாக இருப்போம். உங்களுடைய பிரச்சனை நான் பட்டியல் போட தேவையில்லை, இல்லையா? இப்போ உள்ள பிரச்சனைகள், சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், ஏன்னா சமூக வலைதளங்களா, சோஷியல் மீடியா, அதுகளில் உள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், போதை வஸ்து பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி இடையில பிரச்சனைகள், அடிமையாயிருத்தல், ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாயிருத்தல், பொருளாதார நெருக்கடிகள், உடல்நலமின்மை, விவிதமான பிள்ளைகளுடைய படிப்பு சிக்கல்கள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கு. அதுகளை எல்லாத்தையும் நாங்கள் தாங்க வேண்டும் என்றால் பாந்தவர்களே என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஆன்மீகத்திலே இறுக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் 2 உதாரணம் சொன்னேன். சக்கரியா, எலிசபெத் கடவுளோட ஊன்றி நின்றாங்க. அதனால அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லாம் இகழ்ச்சியையும், உச்ச நிலையில் இருந்த இகழ்ச்சியை கூட அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உச்சநிலை இகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு பணி செய்தார், தூபம் காட்ட போனார் சக்கரியா. யோசேப்பு விவாகரத்து எடுக்க இருந்தவர், கடவுள் இல்லை என்றார். கடவுள் இல்லை என்று சொல்லிட்டார். ஆனபடியால சரி இல்லை என்று எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதான். அதே போலத்தான் மரியா, சமூகம் எப்படி தன்னை பார்க்க போது என்று சமூக நோக்கிலே பார்த்தார். ஆனால் கடவுள் அவரை விட இல்லை. கடவுள் தன்னிடம் இருந்த நம்பிக்கைகளை கொண்டு வந்தார், உறுதிப்படுத்தினார். அந்த சகோதரர், அவை இந்த உறுதிப்பாட்டை தான் நாங்கள் கிறிஸ்தவ குழுமமாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபை கடவுளுடைய கூட்டம். எபேசியர் அதே கடிதத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகளுடைய குழுமத்தை நீங்கள் குடும்பமாக இருக்கிறீர்கள், கடவுளுடைய குடும்பமாக இருக்கிறீர்கள். விசுவாசிகளுடைய குடும்பத்துக்கு சொன்னார் என்ன? நீங்கள் யாருடைய குடும்பம்? கடவுளின் குடும்பமாக இருக்கிறீர்கள், கடவுளின் திருக்கூட்டமாக இருக்கிறீர்கள். கடவுளுடைய குடும்பம் என்றால் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இங்கே அந்நியர் என்றோ வேற்றினத்தார் என்றோ ஒன்றுமே இல்லை கடவுளுக்கு முன்னால. அதான் தொடங்கி சொன்னீங்க, எல்லாரும் கடவுளுடைய குடும்பம். அவை குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய அத்திவாரம் என்பாந்தவர்களே, இதைத்தான் எங்களுக்கு நிறைவாக சொல்லி தருகிறது. அமோரிஸ் லெத்தீசியா ஆண்டு ஒரு பாப்பான் திருத்தந்தையுடைய ஒரு என்ன மறை தூது அறிவுரை இருக்குது, அப்போஸ்டலிக் எக்ஸோடேஷன் சொல்லுவது. திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதினது. அதில் அவர் குறிப்பிடுகின்றார், ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு அன்பின் பள்ளியாக இருக்கிற பாடசாலையாக இருக்குன்னு சொல்லுகிறார். குழந்தைகள் முதியோருடைய உறவுகளை பற்றி சொல்லுகிறார். காயப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே இரக்கத்தை பற்றி அவர் சொல்லுகின்றார். பாலியல் கல்வி அதை பற்றி அவங்க சொல்லுகிறார். பாலியல் கல்வியை கற்பிக்க வேண்டிய முதலாவது இடம் எது? குடும்பம். குடும்பம், பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும். பள்ளிக்கூடத்தில் இல்லை மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தில் வரலாம் சில வேளை. அதுக்கு முதல் இருப்பது யார்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் அதிலே விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல எல்லாரும் சிறப்பானது என்ன? நாங்கள் எல்லாரும் பயிற்சியில் உள்ளவர்கள். இடத்தில் உள்ளவர்கள் பயிற்சி காலத்தில் இருக்கிறோம், இல்லையா? இப்போ எப்படி இருந்தோம்? நாங்கள் திருமணம் தொடங்கியக்கில் எப்படி இருந்தோம்? தெரியாது. என்ன குடும்ப வாழ்க்கை எப்படின்னு தெரியாது. எல்போர்ட் இல்லையா? எல்போர்ட் போட்டு கூட தான் போனீங்க. உங்களுடைய அம்மாவிட்ட கேட்பீங்க, அப்பாட்ட கேட்பீங்க, அல்லது உங்களுடைய மாமியிட்ட கேட்பீங்க. கேட்குறீங்களா உங்களுடைய மாமியிட்ட? மாமியண்டா அவங்களுடைய குடும்ப அமையில் கணவன் அம்மா அல்லது மனைவியிட அம்மா, சரியா? இதில் எல்லாம் இருக்குது. இதற்குள்ளே இருக்கின்ற அந்த அன்பு நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம். ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு வளர்ச்சி, அதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஒரு குழந்தை எப்படி பிறண்டு இல்லையா, தவண்டு எழும்பி நின்று விழுந்து
நடக்க போய் திரும்பி விழுந்து நடந்து 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 வளர்ந்து பெரிய ஆளாக வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையும் இருக்கும். இங்கே நீங்கள் எல்லாரும் குடும்ப வாழ்க்கையில் என்ன பிஏ டிகிரி எடுத்தவர்கள், 25 வருஷம் முடிஞ்சா பிஏ டிகிரி ஜூபிலி கொண்டாடிக்க, சரியா? அவங்களுடைய அனுபவங்கள் இருக்கு. அடுத்த மாஸ்டர்ஸ் டிகிரி குடும்ப வாழ்க்கையில், பிஹெச்டி குடும்ப வாழ்க்கையில். யார்கிட்ட போகிறது ஆலோசனைகளுக்கு? குடும்ப வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கு யார் ஆலோசகராக இருக்கக்கூடியவர்கள்? குடும்பம், சிறந்த குடும்பங்கள். அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஐயோ இந்த இப்படியா சிக்கல் இருக்குது. எங்களுக்கு அந்த அனுபவம் குறைவு, நாங்கள் படித்தது தான் சொல்லி தருவோம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற வாழ்ந்ததை சொல்லி தருவார்கள். குடும்ப வாழ்க்கை அனுபவத்தை பெற்றவர்களிடம் போய் ஆலோசனை கேளுங்கள். முக்கியமாக அதான் வளர்ச்சியை பற்றி அவர் சொல்லுகின்றார் என்பார். சார், இதிலே கடைசியாக நான் வந்து முடிக்க போகிறது, நாங்கள் இறை பெற்றுள்ளவர்களாக கிறிஸ்தவ குடும்பமாக, கிறிஸ்துவிலே அத்திவாரத்திலே ஊன்றப்பட்ட குடும்பமாக வாழுகின்றோம் என்றால் செபத்திலே நிலைத்திருக்க வேண்டும், இல்லையா? 2 மாதத்துக்கு முதல் என்ன மாதம் அது? இது ஜூலை. வைகாசி. வைகாசி என்றா மே மாதம். அது என்ன மாதம்? வணக்க மாதம். யாரோட மாதம்? மாதாவுடைய மாதம். அந்த காலத்தில் நாங்கள் எல்லாரும் மாதாவை மகிமைப்படுத்தினோம். நான் அன்றைக்கு மே மாதம் வந்து நான் நிற்கிறேன், அதை பற்றி சொல்லி தந்தேன். மே வணக்க மாதம் எப்படி தொடங்கினது, என்ன செய்யணும்னு சொல்லி. ஆகவே அந்த வணக்க மாதத்தின் பொழுது என்ன செய்தோம்? நாங்கள் மரியாவுக்கு என்ன செய்தோம்? மகிமைப்பட. எப்படி? உருட்டி உருட்டி உருட்டி. என்னத்தை உருட்டினோம்? சிவமாலை உருட்டினோம். நான் அங்கே ஒரு ஆஸ்பத்திரி போயிருந்தேன். எங்களுக்கு வருத்தம் வர்றது தானே. ஆஸ்பத்திரி போயிருக்கேக்கில் 2 இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பெண்கள் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் காசுக்காரர் போல இருக்கணும். ஏன்னா அவங்கள இது வச்சுருப்பாங்க தானே, எந்த நேரமும் உருட்டி கொண்டே இருப்பாங்க, இல்லையா? அவங்களுடைய அந்த மாலையை. இவங்க 2 பேருடையும் எப்படியான மாலை இருந்தது? ஹைஃபை எலக்ட்ரானிக். நம்பர் அமர்த்த வேண்டியதா, அது நம்பர் விழுந்து கொண்டு போகும். அவங்க செய்கிறாங்க. எங்களோட கையில் நாங்கள் சில வேளை செவமால மோதிரம் போடுறோம், இல்லை? அது என்னத்துக்கு? உருட்டுறதுக்கா அல்லது ஸ்டைலுக்கா அல்லது தங்கத்தை சேகரிக்கிறதுக்கா? சரியா? அந்த அளவுக்கு உருட்டக்கூடிய அளவுக்கு அதில் இது இல்லை, சும்மா போட்டிருக்கிறோம். தொடக்கத்தில் வந்தது உருட்டக்கூடியதாக ஒரு பெரிய குருசோட ஞாபகம் இருக்கா? அதை வச்சு தான் சிவமான சொல்லி கொண்டிருப்பாங்க. சரி, என்ன இருந்தாலும் விரல்ல கூட நீங்கள் எண்ணலாம், விரல்ல கூட நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். செபமாலையில் மரியாவோடு இணைஞ்சு நிலங்க. இதுக்கு உதாரணம் தோபித்து நூலில் இருக்குது. தோபித்து வயது முதிர்ந்தவர்களாக அவருடைய சொந்த நாட்டில் இருந்து மக்களிடம் பெயர்ந்த பொழுது யுத்தத்தில் அவர் போய் நினிவே அதுக்கிட்ட இருந்தார்கள். அங்கு அவரும் அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய பெயர் என்ன? தொபியாஸ். அவருடைய மனைவியுடைய பெயர், மகனுடைய பெயர் தொபியாஸ், மனைவியுடைய பெயர் அண்ணா. சரி, அவருக்கு என்ன நடந்தது? அவர் இறந்தவரை அடக்கம் செய்ய போகிறது, நல்ல செயல் செய்கிறது, கடவுளுக்கு பெருமானுக்கு எந்த நாட்டில் போனாலும் பிற தெய்வங்கள் மத்தியிலேயும் தன்னுடைய கடவுளுக்கு பெருமாணிக்கமாய் வாழ்ந்தார். ஒரு நாள் என்ன செய்து அந்த இறந்தவரை கொண்டு போய் அடக்கம் செய்துட்டு வந்து படுத்திருக்கும் பொழுது என்ன நடந்தது? மேலே இருந்த குருவியுடைய எச்சம் அவருடைய கண்ணிலே விழுந்து அவர் பார்வை இல்லாமல் போயிற்று. பார்வை இல்லாமல் போனது. அந்த நேரம் அவருடைய சிவம் தோபித்து நூலில் இருக்கு. அவர் இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் கடவுளுக்கு பெருமாணிக்கமாய் வாழ்ந்திருந்தாலும், கடவுளுடைய அன்பிலே இருந்திருந்தாலும், கடவுளுக்காக தம்முடைய மக்களுக்கு பணி செய்திருந்தாலும், தோபித்து 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், செபிக்கிறார், ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர்,
உம் செயல்கள் எல்லாம் நேரியவை. உம் வழியில் அனைத்திலும் இரக்கம் உண்மையும் விளங்குகின்றன. இப்பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூறும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என்னுடைய மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். சொல்லிக்கொண்டு வந்தவர் சொல்லுகிறார், மக்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் என்னை உள்ளாக்கி இருக்கிறீர். இப்பொழுது உமது விருப்பப்படி என்னை நடத்தும். என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். சாகும் அளவுக்கு அவர் வேதனைக்குள்ள போறார். வாழ்ந்து பிரயோசனம் இல்லை. இந்த உலகத்தில் இனி தாங்க முடியாத அளவுக்கு இகழ்ச்சியும் துன்பமும் எல்லாம் என்னை வாட்டி கொண்டே இருக்குது. அவர் சொல்லுகிறார், என் முடிவற்ற இடத்துக்கு என்னை போகவிடும். கடைசியாக கொண்டு சொல்ற ஆண்டவரை, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதிலும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதிலும் நான் சாவதே மேல் என்ற ஒரு நிலையிலே அவர் கடவுளிடம் செபிக்கிறார். அவர் ஒரு குடும்பத்து தலைவன். மனைவி அண்ணா, மகன் தொபியாஸ். விதமான சூழ்நிலையிலே தன்னுடைய கடவுளிட்ட போய் தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறார். அப்படியான ஒரு அனுபவம் தான் அந்த சகோதர சகோதரிகளே எங்களுக்குள்ளே இருக்கும். இரண்டாவதாக, இந்த தொபியாசுடைய மனைவி சாரா, அவரை பற்றி ஒரு முன்னுரை ஒன்று கொடுக்கப்படுது. அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இருந்து. அவர் ராகுவேலுடைய மகள். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன உவமை, ஒரு கதையை பார்த்திருப்பீர்கள். இயேசுவிடம் போட்ட ஒரு உதாரணத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு பெண் 7 தடவை மணமுடிக்கிறார். குழந்தைகள் இல்லாமல் இறந்து விடுகிறார்கள். இந்த பெண்ணும் இறக்கிறார். அப்பொழுது இந்த பெண்ணுக்கு யார் கணவன்? இல்லையா? இந்த கேள்வி போடப்பட்டது தானே. அது இந்த தோபித்து நூலிலே 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வாக்கியத்தில் இருந்து சொல்லப்படுகிறது. உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். சாரா என்ற பெண், அவர் இவ்வாறு நடந்த பொழுது அவருடைய வீட்டிலே இருந்த பணிப்பெண் இவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குறார். நீ 7 ஆண்களை கொன்றவர் தானே, இல்லையா? நீ 7 ஆண்களை கொன்றவர் தானே, நீ அழிந்து போவாய், உனக்கு சந்ததி இல்லாமல் இருக்கும் என்றெல்லாம் திட்டின பொழுது அவள் கடவுளிட்ட வேண்டின மன்றாட்டு. அவர் தற்கொலை செய்ய பார்த்தார். ஆனால் தம்முடைய தந்தை இந்த இகழ்ச்சியை விட இன்னும் அவமானத்துக்குள்ளாவாரே என்று சொல்லி அங்கு அவர் போகவில்லை. ஏன்? கடவுள் பயம். இவ்வாறு இருந்தவர் தான் செபித்தார். நான் நாடு கடத்தப்பட்டு வாழும் இவ்விடத்தில் என் பெயரையோ தந்தையின் பெயரோ இழிவுபடுத்தவில்லை. தந்தைக்கு ஒரே பிள்ளை, வேறு குழந்தை இல்லை, சகோதரர் இல்லை, அவருக்கு சகோதரர் இல்லை, நான் மணந்து கொள்ளத்தக்க நெருங்கிய உறவினர் யாருமே இல்லை. இவ்விதமான சூழ்நிலையில் நான் என்ன செய்ய போறேன் என்று செபித்த பொழுது இந்த இருவருடைய செபங்களும் கேட்கப்பட்டது என்று சொல்லி அதை தொடர்ந்து 16ஆம் வாக்கியத்திலே இருக்கிறது. 2 பேருடைய செபங்களையும் கடவுள் கேட்டு யாரை அனுப்பினார் உதவிக்கு? ரப்பியேல் என்ற துணையை அங்கு அனுப்பினார். ரப்பியேல் வழியாக இந்த மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே எவ்வாறு தொபியாஸ் சாராவை திருமணம் முடிக்கிறார் என்றும், இந்த சாராவுக்கு இந்த நடந்தது அவருடைய தந்தை ராகுவேலுக்கு தெரிந்ததும், இவர்கள் திருமணம் முடித்து அந்த இரவு போனதுக்கு பிறகு வேலையால் அனுப்புகிறார், இந்த தொபியாசுக்கு என்ன நடந்தது பார்த்துட்டு வான்னு சொல்லி. ஏண்டா ராகுவேலுக்கு சந்தேகம், செத்துருப்பானோ தெரியாதுன்னு சொல்லி. அதே நேரம் போய் காலையில் போய் குழி வெட்டுறாங்க, புதைக்கிறதுக்கு குழி வெட்டினாங்க. ஆனால் அவன் சாகவில்லை, அவர்கள் சாகவில்லை. ஏன்? செபத்திலே அன்பார்ந்தவரே, 8ஆம் அதிகாரத்திலே தொபியா சாராவின் மன்றாட்டு இருக்கின்றது. அந்த மன்றாட்டிலே அவர் சொல்லுகின்றார் என்ன? அந்த மன்றாட்டை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்கள் மூதாதையர் நிறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி, வானங்களும் படைப்பு அனைத்தும் எக்கால உமை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடம் இருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்ததொரு துணை உருவாக்கும் என்று உணர்ந்தீர்.
இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும் என்று தொபியாஸ் செபித்த பொழுது இருவருமாக சேர்ந்து ஆமேன் ஆமேன் என்று பதில் சொன்னார்கள். படைப்பின் அடித்தளத்திலே நின்று திருமணத்தின் ஊற்றிலே இருந்து தொபியாசும் சாராவும் செபித்தது இதுதான் பார்த்த சகோதர சகோதரிகளே. இந்த உதாரணத்தை நான் திருமண மறையுரைகளிலே சில வேளை சொல்லுவேன். நாங்கள் செபித்திலே நிலைத்திருக்க வேண்டும். சாகவில்லை. அடுத்து தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். ஆவேன் பார்த்த சகோதர சகோதரிகளே, இந்த செபம் உண்மையான அடித்தளமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். குடும்ப செபத்திலே நாங்கள் பிரமாணிக்கமாக இருந்து அந்த குடும்ப செபத்திலே நிலைத்து நிற்பதற்கு, குடும்ப செபத்திலே வாழ்வதற்கு இருப்போம். எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் நிறைய இருக்குது. செபத்திலே இருப்பவர்கள் குடும்பமாக செபிக்கிற ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அவங்க இரவில் தூங்குறது அவங்களோட படுக்க அறைகளில் இல்லை, பிள்ளைகளோட வந்து அவங்களோட இந்த செபிக்கிற இதுக்கு தானேம்மா திருக்குடும்ப சபம் இறுதி ஆண்டு சுமைச்சிருக்கு, அதுக்கு முன்னால் தான் படுப்பாங்க, தூங்குவாங்க. சரியா? அதே போல அதே குடும்பம் ஒரு நாள் கூட நான் அறிந்த அளவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசை தவற விடவில்லை. எல்லாம் கிறிஸ்தவாளுக்கு அடித்தளம் என்பார்ந்தவர்களே, நற்கருணை மையமாக திருப்பலி மையமாக வாழ வேண்டியவர்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போறேன் என்று சொன்னால் கூட திருப்பலி நேரத்தை பார்த்துத்தான் தங்களுடைய பயணங்களை அமைத்துக் கொள்வார்கள். ஒன்றில் முதல் பூசையை போயிட்டு போவாங்க, அல்லது போயிட்டு வந்து பின்னேற பூசைக்கு போவாங்க, அல்லது சனிக்கிழமை பின்னேற பூசைக்கு போயிட்டு போவாங்க. எந்த இடத்துல வெளியில் போனால் கூட, வெளியூருக்கு போனால் கூட அங்கே கோயில் தேடி ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த இடத்துல இருக்கிறோம், அந்த கோயில் இங்கே இருக்குது, பூசைகளை பற்றி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி. இவைதான் பார்த்த சகோதர சகோதரி, இவரை பெற்றோர்கள் இதை செய்யும் பொழுது பிள்ளைகளையும் சின்ன வயசுல இருந்து பழக்கி கொண்டு வர வேணும். இன்னொரு உதாரணம், அண்மையில் நாங்களும் டாக்டர் சொல்றது, டாக்டர் கேட்குற இடையில டாக்டர்கிட்ட போனா, நடக்கிறீங்களா ஃபாதர், நடக்கிறீங்களா? வல்லமே என்ன சொல்லுவோம்? போய் தான் சொல்லுவோம், ஓமன்னு சொல்லுவோம் இல்லையா? நெடுக நடக்கிறே இல்லை. அப்படி ஒரு நாள் நடக்க போனேன். என்னத்தில் இப்படி கசக்கு போட்டு போகிறே இல்லை, என்ன வேர்க்கும் இல்லை, ட்ரௌசரும் ஒரு வெள்ளை டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு நடந்து போனேன். ஒரு கோயில் வளவுக்களால் தான் போனேன். ஏன்னா அதில் நல்ல காற்று வரும். எங்கே? கோட்டையனா கோயில், நல்ல காற்று வரும் அதில் போனால். சரி, அதில் போக சனிக்கிழமை பின்னேரம் ஒரு 6:45 இருக்கும். ஒரு அம்மா சின்ன பிள்ளைகள் 2 பேரை இழுத்துக்கொண்டு கோயிலுக்கு வந்து வெளியில் வந்தா. பார்த்தன் கோயிலை பார்த்தேன், சப்சாங் கொடுக்குறாங்க. என்ன? ஞாயிற்றுக்கிழமை பூசை. அம்மா பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வெளியால் வந்தா. நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டு, அம்மா இங்கே வாங்கன்னு சொன்னேன். பார்த்து முழிச்சு பார்த்தா, யாரடா இது கூப்பிட்றாங்கன்னு. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கிறிஸ்தவரான்னு கேட்டேன். ஓம், சில வேளை வேறு சமயக்காலம் போவாங்க தானே, கிறிஸ்தவன் ஓமண்டாங்க. சரி, பூசைக்கு வந்தீங்கல்ல? ஓ, பூசை முடியும் போது அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறீங்களே, பிள்ளைகள் இப்படி தான் பழகும். இல்லை ஃபாதர், நேர்ட்ட பிரச்சனை இல்லை, ஃபாதர்னு தெரியாது. இல்லை, அது கடைசியாக நான் சொன்னேன், நான் ஒரு ஃபாதர், அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் அப்படி செய்யாதீங்க. பிள்ளைகளை கடைசி ஆசீர்வாதம் மட்டும் கோயிலில் வைத்து கொள்ளுங்கள். சின்ன வயசில் சொல்லிக் கொடுப்பது தான் பிறந்து வரம். ஆகவே இப்போ இளைஞர்கள் போகலைன்னு சொன்னால் அது காரணம் யாரு? நாங்கள் தான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த உறுதிப்பாட்டை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை எடுப்போம். கிறிஸ்துவிலே நாங்கள் கடவுளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம். கடவுள் எங்களை கைவிட மாட்டார். அவருடைய அருள் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே எங்களுக்கு இருக்கின்றது. தொபியா, சாரா என்னுடைய விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கைக்கு உதாரணமாகும். சக்கரியா, எலிசபெத்து, அன்னை மரியா, யோசேப்பு, இயேசு அவருடைய பிரசன்னத்தோடும் அவருடைய வாழ்க்கை அருளோடும் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை நிறைவாக வாழவும், பிரமாணிக்கமாக அன்புடைய மரியாதையோடு மதித்து வாழுவதற்கு எங்களுக்கு இறைவன் ஆசீர் தந்து கொண்டே இருக்கிறார். நன்றி சொல்லி குடும்ப வாழ்க்கையை அவரிடம் அர்ப்பணித்து இன்றைய நாளை செலவிடுவோம். ஆமேன். நன்றி, வணக்கம்.